பேரணாம்பட்டு பகுதியில் நடிகர் மன்சூர் அலிகான் பொதுமக்களை சந்தித்து வேலூர் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கப் போவதாக அறிவித்தார். அஇஅதிமுக வந்தால் கூட்டணி இல்லை என்றால் வேட்டு அணி கூர்பாணிதான். 30ஆம் தேதிக்கு மேல் என்னுடைய திப்பு சுல்தான் வாளை சுழற்ற போறேன். நடிகர் மன்சூர் அலிகான் கலகலப்பு பேட்டி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் நேற்று பொதுமக்களை சந்தித்து வேலூர் மாவட்ட பாராளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக நிற்கப் போகிறேன் என்று கூறி பொதுமக்களை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து மன்சூர் அலிகான் பேசியபோது, வேலூர் வெயிலூராக உள்ளது, அதை பசுமையான கொடைக்கானல் போல் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே வேலூரில் நான் போட்டியிடுகிறேன். அஇஅதிமுகவில் கூட்டணியும் இல்லை, கூர்ப்பாணியும் இல்லை. தனி ஒருவனாக தனித்து போட்டியிடுகிறேன். என்னை பார்த்து அனைவரும் பயப்படுகிறார்கள். நான் பாராளுமன்றத்தில் கலக்கி விடுவேன் என்றும் யாரையும் பேச விடமாட்டேன் என்றும் பயப்படுகிறார்கள். கூட்டணி வந்தால் சரியில்லை என்றால் வேட்டு அணிதான். 30ஆம் தேதிக்கு மேல் எனது திப்பு சுல்தான் வாளை சுழற்றப் போகிறேன் என நடிகர் மன்சூர் அலிகான் கலகலப்பாக பேசினார். மேலும் சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் பிரதமர் மோடி நாடக தேர்தல் திருவிழா நடத்துகிறார். படத்தில் தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு எப்படி நாடகம் நடக்கிறதோ அதேபோல் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு தமிழக மக்களை ஓட்டு போடுங்கள் என்று நாடகம் நடத்துகிறார் என்று பிஜேபி கட்சியையும் பிரதமர் மோடியையும் குறித்து பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேரணாம்பட்டு ஒவ்வொரு ஊராக போய் ஏன்னா அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்க்கிற இடம்னால அந்த பிரச்சனைகள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் நல்லா தெரிஞ்சுக்கிற முகாந்திரமும் இங்கே வந்தேன். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆதரவு திரட்டிகிட்டு வந்தேன். அந்த வகையில் இங்கே அந்த குப்பை கொட்டுற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக இருக்கான். ஒரு குப்பை கொட்டி வைக்கிறதுக்கு கூட இடம் தராமல் ஒதுக்கப்படாமல் எத்தனையோ கோடிகளை தள்ளி விட்டு போட்டு இவ்வளோ பெரிய ஊர் பேரணாம்பட்டு அது ஏன் ஒரு சுத்தம் சுகாதாரங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சுத்தமாக அதெல்லாம் சாதாரணமாக செய்ய வேண்டிய வேறு வேலை. நான் நிச்சயமாக இது சாதாரணமான வேலையை ரொம்ப அழகான நகரமாக்க அந்த குப்பைகளை எரித்து அதை மறுபடியும் சுழற்சி முறையில் அதை இது பண்ண என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணலாம். வரையில் பார்த்தேன் லாரியாக குப்பைகள் நின்றுச்சு. நைட் ஆனோடனே கொண்டு போய் எங்கேயோ ஆற்று பக்கம் தள்ளி விட்டுருவாங்களாம். இது ரொம்ப தமாசாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அடுத்து இங்கே இந்த ஏரி குத்தி மக்களுக்கு பட்டா இல்லாமல் இருக்காங்களாம். எத்தனை 100 குடும்பமாக 150 குடும்பம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர் நம்ம வக்ஃபு போடா அப்துல் ரஹ்மான் பை தானே, அவர் நல்ல நண்பர் தான் எனக்கு. அவர் கூப்பிட்டு வந்து ஏரி குத்தியில் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பட்டா போட்டுப்பான்னு கையெழுத்து வாங்கி பட்டா போட்டு கொடுத்தாரு 2. அப்புறம் ஒட்டுமொத்த குடியாத்தம் வேலூர் அனைத்து மக்களின் பிரச்சனைகளை தெரிஞ்சு நான் போராடுவேன். என்னடா நான் தனியாக நிற்கிறேனேன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். தனி ஒருவன் எவ்வளோ வேணாலும் வெல்ல முடியும். புரியுதுங்களா? இது 30ஆம் தேதிக்கு அப்புறம் என்னுடைய திப்பு சுல்தானோட வாழை சுழற்றுவேன். தெரியுதுங்களா? நான் தனி ஆள் இல்லை. பாராளுமன்றத்தில் என்னை ஒருத்தனை அனுப்பிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட, புரியுதுங்களா, அனைத்து மக்களின் உரலாகவும் நான் இருப்பேன். சரி, உரல்லாம் இடிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? சார், இப்போ நீங்கள் வந்து வேலூர் மாவட்டத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நோக்கம் என்ன உங்களுக்கு? இன்னொரு வரைக்கும் சொன்னேன். கூட்டணியில் ஏதாவது நிற்கிறீங்க? கூட்டணி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த கூட்டணி கூட்டு பிரியாணி எல்லாம் கூட்டு குர்பானி கொடுக்க போறேன். சரி, புரியுதுங்களா? கூட்டு குர்பானி கொடுத்துட்டு நான் தனியாக தான் நிற்க போறேன். சரி, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கம். இப்போ பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அங்கே இங்கேனாங்க. அவங்களெல்லாம் என்ன கடைசியில் என்ன அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றார்? ஆகா, தெய்வத்திற்கு நிகரானவர் பிரதமர், அவர் நல்லாட்சி ஆள்றான்னு 2 வகையில் சொல்லி முடிச்சிட்டார். எவ்வளோ நாரி கிடக்குது, எவ்வளோ கேவலமான ஆட்சி என்னங்கிறத மக்கள் சபையில் நான் பேசுவேன். இங்கேயே வந்து முச்சந்தையில் நின்று பேசுவேன், தோலை உரிப்பேன். யார் யார் இஸ்லாமிய நண்பன் ஏமாத்துறாங்களோ, யார் யார் ஏ டீம் பி டீமோ எல்லா டீமே வீட்டுக்கு அனுப்புவேன். நான் தான் உண்மையான நாட்டை காக்கிற டீம். I am the patriotic, Mansoor Ali Khan patriotic, that is the MP, member of parliament. சரி, இப்போ வந்து சேலத்தில் பொதுக்கூட்டம் நடக்குது. பிரதமர் வர்றார், அங்கே ஷோ காட்டிகிட்டு இருக்கார். அவர் தான் சொன்னார், அதாவது ஒரு இந்த நாட்டின் பிரதமர் இப்படி ஊராக சுற்றி
5 முறை இல்லை எத்தனை முறை வந்தாலும் சரி அவர் ஒரு நாடகம்தான் போடுறார். இது தேர்தல் திருவிழான்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா? இந்த திருவிழாவில் அவர் எல்லாமே என்னன்னா இந்த மிகப்பெரிய கதையில் கிளைமாக்ஸ் அவர் எழுதி வச்சுட்டார். படத்தில் கிளைமாக்ஸ் என்ன, அதாவது தீர்ப்பை எழுதி வச்சுட்டு வந்து இதுதான் உண்மையான இது, நீங்கள் ஓட்டு முடிஞ்ச உடனே நீங்கள் பார்க்க போகிறீங்க. தீர்ப்பை எழுதி வச்சுட்டு ஒருத்தர் அந்த நாடகத்தில் பங்கு வகிக்கிற மாதிரியும் மக்களே நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள்னு நாடகம் போட்டுட்டு தான் வர்றாங்க இங்கே. அதை தட்டி கேட்கறது நான் ஒருத்தர் தான் இந்தியாவில் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த முறை அதுக்கு முடிவு கட்டப்படும். தீர்ப்பை எழுதி வச்சுட்டு மக்களே தீர்ப்பு கொடுங்க, ஓட்டு போடுங்க, இப்படி போகிறார் இப்படி போகிறார் இப்படி பண்ணுங்கிறார், இதெல்லாம் நாடகம். அதாவது இப்போ இத்தனை மக்கள் இருக்காங்க, அவர் என்ன சொல்றார் மேரா பாரத் மேரா பரிவார், அதாவது எனது பாரதமா எனது குடும்பமா. முட்டாப்பையில ஒரு நாட்டின் பிரதமர்னா நமது பாரதம் நமது குடும்பம்னு சொல்லணும். சப்கா பாரத், ये हमारा भारत सब कहेंगे, हमारा भारत हमारा परिवार, सबका परिवार, हिंदू मुस्लिम सिख ईसाई सबका परिवार है ये भारत. तभी ये भारत महान हो सकता है, तब तक ये भारत महान नहीं हो सकता. ये आदमी नीच आदमी है, ये फिर से आना नहीं चाहिए. कल का इंडिया बोलेगा हम कौन है हम क्या है करके. ஓகே சார், இப்போ வந்து தமிழ் மாநில வந்து அஇஅதிமுக கூட்டணி இருக்காங்க. இப்போ உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல வராங்களா இல்லை கட்சி இது பண்ணுது? அதெல்லாம் யாரும் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் கூட்டு குர்பானி கொடுக்க போறேன். உள்ளூர் செய்தியாளர்களுக்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், அண்ணன் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஊர் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு, அதை பதிவு செஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு அதை நியூஸ்களை வந்து நீங்க கொண்டு வரணும்னு போடுவாங்க. மக்கள் வந்து உள்ளூர் மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்துருக்காங்க. சும்மா இருங்க, நான் பேசுறேன். லியாகத் தான் கூட்டு வந்தாங்க. ஏன்னா எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்கறதுக்காக கூட்டு வந்தேன். இந்த குப்பை கொட்டுற பிரச்சனையெல்லாம் சும்மா சர்வ சாதாரணமாக பண்ணி முடிக்க வேண்டியது. 2 பிரச்சனை இங்கே, அதை நான் சொடக்கு போட்டு பண்ணுவேன். மற்ற மாதிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த இந்த ஏரியில் உள்ள மக்களுக்கு அந்த ஏரி பகுதி ஓகே, அது வந்து என்ன வக்ஃபு போர்டு இடம்னா இங்கே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கறதுல எந்த விதமான ஆட்சேபனை இருக்க முடியாது. நான் இந்த தேர்தல் முன்னாடியே நேரம் கிடைச்சா பார்ப்பேன். அவர் தொலைபேசி எண்களும் என்கிட்ட இருக்குது. அப்துல் ரஹ்மான் நான் துபாய் போயில் அப்போ அங்கே சாதாரணமாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஹாஜியார் நல்ல மனுஷன் கூப்பிட்டு வந்து இங்கேயே உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பட்டா வாங்கி தருவேன். எனக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வெற்றி பெற்ற பிறகும் சரி, இது 6 மாசத்துல இந்த பிரச்சனையை முடிச்சிருவேன். 10 ஏரியா பிரச்சனையெல்லாம் இருக்கு. போட்டு வரேன். நன்றி, வணக்கம்.